அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க, அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு காலையில் ரொட்டீன் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சா வழக்கம் போல் தம்பி வந்து சொதப்பிட்டாப்புல. இப்போதான் தூங்கினார். அவரை தூங்க வச்சுட்டு அப்படியே சரி பூஜை சாமான், நாளைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு பூஜை சாமான்லாம் தேய்ச்சி அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காலையிலேயே வரலட்சுமி வந்து டிஃபன் வந்து ரெடி பண்ணிட்டாப்புல. நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்தது, அதை வந்து அப்படியே இட்லி சுட்டு வச்சாச்சு. பூஜை சாமான்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு அதுங்காட்டி நம்ம வீடு பெருக்கி தொடச்சிருவாங்க வந்துட்டு. அதுக்கப்புறமா நம்ம மத்தியானம் சமையலை முடிச்சிடலாம். கடகடன் மத்தியானம் சமையலையும் முடிச்சிருவோம். ஒரு 11 மணிக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கோம். இன்றைக்கி ரேவதி சண்முகம் அந்த அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே சந்தோஷம். அவங்க காலையிலேயே ஃபோன் பண்ணி சொன்ன உடனே செம்ம ஹாப்பியாக ஆகிட்டேன் நான். ஐயோ அம்மா வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அம்மா வந்து நம்மளோட எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்துருவாங்க. ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொன்னால் போதும், அவங்களுக்கு வந்துடுவாங்க. அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அவங்க. வந்தாலுமே நல்ல கேரிங்க, சூப்பராக பேசுவாங்க. ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி வந்து நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் கிடச்சிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதாவது அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறத விட நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற கொஞ்சம் பேர் இருந்தால் கூட நம்ம வந்து இதுவாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லேயும் நிறைய பேர் இருக்கீங்க, அவ்வளோ பேர். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை எங்களுக்கு நிறைய பேர் கிடச்சிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காலையிலே கால் பண்ணாங்க அம்மா, நான் ஒரு 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு. ஸோ தம்பியை பார்க்கறதுக்காக. ஸோ அதனால் கடகடன்னு இன்னைக்கு வந்து வேலையை முடிக்கணும். ரொம்ப அப்படியே அவங்க ஃபோன் எடுத்தோடனே சரி ஏதோ சொல்கிறதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சா கடைசியில் அம்மா நான் வீட்டுக்கு வரேம்மா, நீங்கள் அட்ரஸ் அனுப்புங்கம்மா அப்படின்ட்டாங்க. செம்ம சந்தோஷமாக இருக்குது. சிம்பா வந்துட்டா. சிம்பா என்ன வேணும் உனக்கு? ஆமாம், அவனுக்கு வீடியோ எடுத்தால் உடனே வந்துடுவான். ஐயோ தம்பியை கொஞ்சவே விட மாட்டேன்றான். உடனே இதை பாருங்க இப்படி தான் வந்து பண்ணுறான். என்னென்ன அலப்பறம் பண்ணி விட்டு போயிட்டான். அப்படி தான் பண்ணுறான். அதாவது தம்பியை யோகன் அப்படின்னாலே போதும் அவன் வந்துடுவான். வந்துட்டு ஒரே தொல்லை பண்ணி நம்மளை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுறான் இப்பெல்லாம். அவனை நல்லா பார்த்துக்கிறான். அவனை நல்லா, தம்பியை நல்லா பார்த்துக்கிறான். யாரும் தூக்கிட்டு போகக்கூடாது, அழுதா ஓடி வந்து பார்க்குறான். அதுக்கப்புறம் ரமேஷ்லாம் வந்து சாம்பிராணிலாம் தம்பிக்கு போட்டா வந்து கடிக்கவே வரான். ஏண்டா போடுறீங்க அதெல்லாம் அப்படின்ட்டு. சாம்பிராணி போடும்போது நான் வந்து அந்த இது பிடிச்சிட்டு இருந்தேன், இவங்க வந்து சாம்பிராணி தூக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் பார்த்து கத்துறான். கத்துறான்னு தெரியல, அதுக்கப்புறம் தான் இங்க பார்த்து கத்துறான். இதெல்லாம் போடாதீங்கடா குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஆனா வந்து அவனையும் வந்து நம்ம இது பண்ணணும், இல்ல அப்படின்னா டென்ஷன் ஆயிடும், வந்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை அன்னைக்கே நான் வந்து பூஜை சாமான் தேய்ச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவேன். வெள்ளிக்கிழமை வந்து நான் தேய்க்க மாட்டேன். எப்பவுமே வெள்ளிக்கிழமை தேய்க்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, அதனால் நான் தேய்க்கிறது கிடையாது. அதேமாதிரி இந்த குலதெய்வ விளக்கில் பார்த்திங்கன்னா இந்த அகுலும் இந்த மேலே உள்ள மூடியை மட்டும்தான் தேய்க்கணும். நிறைய பேர் இந்த டவுட் கேட்டிருந்தீங்க. இது 2 தான் தேய்க்கணும். அந்த குடுவை வந்து தேய்க்கக்கூடாது. மேலே தொடச்சிக்கலாம், டிஷ்யூ பேப்பர் வச்சோ இல்லை துணி வச்சோ தொடச்சிட்டு மறுபடியும் மஞ்சள் குங்குமம் வச்சு அப்படியே அது மேலே வச்சிட வேண்டியது தான். அப்படி தான் பண்ணணும் நம்ம. ஆமாம். ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற நெக்ஸ்ட்டு வேலையை இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, இந்த நம்ம பொரியல் பொடியை போட்டு பீன்ஸு, கேரட்டு, கோஸு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்து வேக வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது கொஞ்சம் நேரம் ஆகும், இது சீக்கிரமாக வெந்துடும். எல்லாத்தையும் ஒன்றா போடாதீங்க, மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இது இங்கே இருக்கட்டும். கொஞ்சமாக வந்து நம்ம வந்து பால் பாயாசம் பண்ண போகிறோம். இது வந்து பிரியாணி அரிசி. இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக ரெடி ஆகிறதுக்காக வெல்லம் போட்டு தான் பண்ண போகிறோம். அதனால் இது வந்து வேகட்டும். இந்த பக்கம் வந்து நான் பருப்பு வச்சுருக்கேன். அதாவது செட்டிநாட்டு ரசமும் மிளகா கிள்ளி போட்டு சாம்பார். சூப்பர். இப்போ வந்து ஒரு ஸ்வீட்டுக்கு அளவு சொல்லிட்டீங்களா? எல்லாம் அது 1.5 அழகு
பிரியாணி அரிசி போட்டிருக்கேன். சின்ன டம்ளரில் இந்த மாதிரி டம்ளரில் போட்டிருக்கேன். தண்ணி வந்து இதில் வந்து 2 கப்பு ஊற்றிருக்கேன். ஓகே. ஸோ அது பக்கத்தில் வந்து என்னங்க செட்டிநாட்டு சாம்பார் ரசமா? ஆமாம், ரசத்துக்கு இதோ இங்கே வச்சுருக்கேன். இங்கே வையேன். இதில் வந்து என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னா, புளி வந்து ஒரு பெரிய கோலி உண்ட அளவுக்கு, தக்காளி வந்து 3 தக்காளி, 10 பச்சை காஞ்ச மிளகாய். இப்போ உப்பு போடுறேன், தேவையான அளவு உப்பு. இது என்ன பண்ணணும், நம்ம நல்லா மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோம். நல்லா வந்து கரைக்கணும். உடனே நம்ம இந்த கோஸையும் இதில் சேர்த்துக்கலாம். ரசம் வந்து நல்லா கரைச்சிட்டேன். இதில் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். செட்டிநாட்டு ரசத்துக்கு இதில் வந்து என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா, புளி வந்து ஒரு பெரிய கோலி உருண்ட அளவுக்கு, அதுக்கப்புறம் 10 காஞ்ச மிளகாய், பூண்டு ஒரு 10 பல், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, தக்காளி ஒரு 4 போட்டு நல்லா கரைச்சிடணும். கரைச்சிட்டு வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கணும். இந்த காய் வந்து இப்படி ஆவிரி வந்ததுமே நம்ம இறக்கி வச்சிடலாம். அந்த சூட்லேயே கொஞ்சம் நல்லா வெந்துடும். இங்கே வச்சுருவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஜ்ஜு. ஆமாம். இப்போ இந்த கடாய் வச்சு இந்த பொரியல் பண்ணிக்கலாம். கடுகு வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேக வச்ச காயை இதில் சேர்த்துக்கலாம். சால்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து 1 கிலோ, அதாவது 1/4 கிலோ கேரட்டு, 1/4 கிலோ பீன்ஸு, ஒரு 1/2 கிலோ கோஸு, 1 கிலோ பாருங்கள். இதில் எல்லா காயும் சேர்த்து 1 கிலோ, 1/4 கிலோ கேரட்டு, 1/4 கிலோ பீன்ஸு, 1/2 கிலோ வந்து கோஸு. பொரியல் பொடி போட்டு தான் இந்த பொரியல் பண்ண போகிறேன். இது வந்து நம்மக்கிட்ட நல்ல சேலு, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. செஞ்சுட்டு இன்ஸ்டாகிராமில், அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்புக்கிலலாம் வந்து சொல்லியிருந்தாங்க சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை போட்டு தான் நம்ம வேக வச்சுட்டு காயை வந்து வேறு எதுவுமே போடோம்னா, எண்ணெய் கூட ரொம்ப கம்மியாக போட்டுக்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு போட்டாலே போதும். இதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து வெப்சைட்டில் செக் பண்ணிங்கன்னா இந்த பொரியல் பொடி உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். சூப்பராக பொரியல் பொடி போட்டு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. இது எதுவுமே போடாமல் அந்த பொரியல் பொடி போட்டோம்னே. இதுவும் புளியோதரை பொடியும் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பொரியல் பொடியில் பண்ண பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே போட்டுருவாங்க. நான் வந்து இன்றைக்கி இதை போட்டுட்டேன். அதனால் உருளைக்கிழங்குக்கு வந்து அந்த செட்டிநாட்டு பெப்பர் மசாலா போட்டு பண்ணலான் இருக்கிறேன். சமைச்சிக்கிட்டே இருந்தேன். ரேவதி சண்முகம் அம்மா வந்து வந்துட்டு கிளம்பிட்டாங்க. ஏன்னா நான் வந்து அங்கேருந்து வரும்போதே மெசேஜ் போட்டாங்க, மீனாட்சி நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து வீட்டில் எல்லாமே சமைச்சு வச்சுட்டு வந்துட்டு உடனே கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப லாங். ஆமாம், ரொம்ப தூரம். சரி, அதனால வந்து நம்ம மறுபடியும் ரிட்டர்ன் போனோமா அப்படின்ட்டு கீழே வந்து ஆட்டோ அப்படியே நிற்க வச்சு உடனே கிளம்பிட்டாங்க. தம்பியெல்லாம் வந்து பிளஸிங் பண்ணிட்டு எங்களை பிளஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ என்னங்கம்மா வருவலாம்? ஓகே. இது வந்து அந்த இது இருக்குல்ல, மிளகு சிக்கன் செட்டிநாட்டு மிளகு வறுவல், அதே இதில் போட போகிறோம். அது போட்டு உருளைக்கிழங்கு பண்ண போகிறோம். உப்பு வந்து 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது அப்படியே செவுக்கட்டும். கொஞ்சம் செவுந்தப்புறம் அந்த மசாலா போட்டுக்கலாம். இங்கே வந்து அவரைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம். இதில் வந்து கடுகு, அதுக்கப்புறம் உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன், அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 4, கருவேப்பிலை கொஞ்சம். இந்த ரசம் பாருங்கள் இப்படி கொதிச்சுக்கிட்டே இருக்குது. நான் நடுப்புற ஆஃப் பண்ணிட்டேன். அம்மா வந்திருந்தப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இது கொதித்த பிறகு தான் இதில் வந்து நம்ம வந்து பருப்பு தண்ணி ஊற்றணும். சும்மா சாயங்காலம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வந்து அதுக்குள்ளே வரலட்சுமியை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கலரிட்டு இருக்கீங்களா? என்ன கலர்றீங்க? அவரைக்காய் பொரியலுக்கு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்காங்க. அது வந்து கலரிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து அம்மா ஒரு வேலை பார்ப்பாங்க. எப்பயுமே யூஸ்வலாக அப்படி தான் 2 பேரும் மாற்றி பார்ப்பாங்க. கீழே இல்லைனா ஒரு வேலை இருக்கும், மேலே இல்லைனா ஒரு வேலை இருக்கும். மாற்றி அப்படியே கிச்சனை வந்து கொஞ்ச நேரம் எனக்கு கொஞ்ச நேரம் பங்கு போட்டுக்கிறோம். ஆமாம், கொஞ்சம் கொதிக்கணும் ரசத்துக்குப்பா. ஓகே. இந்த அவரைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு, கல் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அவரைக்காயில் அப்படியே வந்து மூடி வச்சிடலாம்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டுருக்கு. ஆமாம், அது வெந்தோம்னா அது மேலே கொஞ்சம் நம்ம இதுவை போட்டுக்க வேண்டியதுதான். அந்த பொடி இருக்காமா, செட்டிநாட்டு பெப்பர் சிக்கன் மசாலா. இது வெஜிடேரியனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் உருளைக்கிழங்குக்கு போடுறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது வந்து 1 கிலோ உருளைக்கிழங்கு. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. பாருங்கள், வாசனை செம்மையாக இருக்குது. கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் போட்டுப்போம். இதில் கம்மியாக தான் நம்ம மஞ்சத்தூள் போட்டு அரைப்போம். அதனால் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வந்து வறுபட்டுருச்சு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம வந்து ஒரு கிண்டிட்டு இறக்கிடலாம். இது வந்து இதில் போட்டு வேக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து இப்படி மிக்சியில் போட்டு தூள் பண்ணிக்கிட்டேன் திருவில், அதனால் இப்படி பண்ணிட்டேன். நல்லா வெந்துருச்சு. நல்லா நான் இவ்வளோ தண்ணி வச்சேன். இந்த அளவுக்கு வத்தணும். இந்த செட்டிநாட்டு ரசத்துக்கு வந்து இந்த மாதிரி கொதிச்சா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பருப்பு தண்ணியை இந்த மாதிரி ஊற்றிடணும். பருப்பு தண்ணியை ஊற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து ரசப்பொடி போட்டுடலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ரசப்பொடி போட்டிருக்கேன். போட்டுட்டு சும்மா ஒரு கலக்கிடுவோம். இப்போ இது நுரக்கட்டி வரும்போது நம்ம இறக்கிட்டு தாளிச்சிடணும். இங்கே வந்து சாம்பார் தாளிச்சிக்கலாம். மிளகா கிள்ளி போட்டு சாம்பார். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். காஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் முன்னாடியே கொஞ்சம். அப்படியா? ஆமாம், கடாயை முன்னாடியே வச்சுட்டாங்க அம்மா. கடுகு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் இல்லைடா, சீரகம் வந்து ஒரு 3/4 ஸ்பூன், உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 10 மிளகா வந்து கிள்ளி போட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா 4 வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நீட்டாக நீங்கள் கட் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா வந்து வெங்காயம் வதங்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இந்த சாம்பாருக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ரசம் இப்படி லைட்டாக கொதிக்கும் போது இது மேலே கொத்தமல்லியும் போட்டுருங்க. தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி, பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து இந்த பாத்திரத்தில் கொட்டிடலாம். அரிசி மாவு கீழேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஆனால் கீழே வச்சுருக்கோம் நம்ம ஆஃபீஸ் ரூமில் யூஸ் பண்ணுறதுக்காக. அதனால் ஆனால் நமக்கு என்னென்னா கடையும் கீழே இருக்குது, மற்ற திங்ஸும் கீழேங்க டக்குன்னு போய் எடுத்துக்கிறோம். இல்லைன்னா நம்ம இருக்க ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் போகணும் ஒவ்வொரு திங்ஸுக்கும். இதில் மாற்றிக்கலாம். இப்போ நாங்கள் சாம்பார் ரெடி ஆனால் ரெடி லஞ்சு. ஆமாப்பா, ஒரு சின்ன கோலி உண்ட அளவு கரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் சாம்பார் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. தண்ணி ஊற்றிடுவோம். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ. ஆனால் இந்த சாம்பார் வந்து நீங்கள் தண்ணியாக வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும், திக்காக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இது வந்து ஸ்வீட் கார்னு. உப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். இல்லை அரிசி மாவு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். ஒயிட் பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன். எல்லாத்தையும் போட்டுட்டு இப்படி அப்படியே ஃப்ரை பண்ணுறீங்களா? ஆமாம். ஓ பா, ஒயிட் பெப்பர் போட்டோம்னா நெட்டி தூக்குது. ஹோட்டலுக்கெல்லாம் போனால் அது பேர் என்ன, ஷார்ட்டப்பா, ஸ்டார்டர்ஸ்மா, அதுதான். நம்ம பார்பிக்யூலாம் இப்போ போகிறோம். ஸோ அதனால அம்மா வந்து அதை பார்த்துட்டு அந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ணல, அதுதான் ட்ரை பண்ணுறேன். என்ன கொஞ்சம் அரிசி மாவு, ஒயிட் பெப்பரும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே மூடி வச்சுருவோம். சாயங்காலம் ஒரு 5 மணிக்கா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓ, ஈவினிங்க்கு இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. ஆமாம், சாம்பார் ரெடியான லஞ்ச் முடிஞ்சுது. ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு நிறைய இருந்தது. ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டோம். வேறு லெவல் டேஸ்ட்டு இந்த மசாலா போட்டதில். அதனால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் நான் ஜாலியாக. உண்மையிலே சூப்பராக இருக்குது. அது ஒரு ஃப்ளேவர், அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குமா, டிஃப்ரெண்ட்டாக. ஆமாம், நீங்கள் வந்து அந்த எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அந்த இன்னும் கொஞ்சம் நல்ல இதுவில் ஊற வச்சுட்டு மசாலா போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உள்ள ஊறி நல்லா கொதிச்சோடனே இந்த பருப்பு வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஆனால் பருப்பு ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றணும். ஆனால் லஞ்ச் மெனு ரெடி. என்னென்ன ரெடியாக இருக்க சொல்லுங்க. வெஜ்ஜி மிளகா கிள்ளி சாம்பார், சாதம், அவரைக்காய் போட்டு அவரைக்காய் தேங்காய் பொரியல். அதுக்கப்புறம் இது வந்து என்னது,
வெல்லம் போட்டு பாயாசம் பண்ணியிருக்கேன். பிரியாணி அரிசி போட்டு. பிரியாணி அரிசி போட்டு வெல்லம் போட்டு. இது வந்து நம்ம கிட்ட இருக்கிற பொடி போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். இது செட்டிநாட்டு ரசம், உருளைக்கிழங்கு வறுவல். வேற லெவல். இன்னைக்கு வெஜ் லஞ்ச் மெனு தான். அதில் ஹைலைட்டே என்னன்னா உருளைக்கிழங்கும் அந்த பாயாசம் தான், பிரியாணி அரிசி பாயாசம் வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த சூப்பரான வீடியோல நாங்க உங்களை மீட் பண்றோம். தேங்க்யூ so much. Bye.